ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். அல்லேலூயா. எல்லாம் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? நீங்கள் எல்லாரும் ஜெபிக்கிறதுனால ஆண்டவர் அடியேனையும் குடும்பத்தையும் பாதுகாத்து நடத்தி கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. பாஸ்டருக்காக ஜெபிக்கிறீங்க, அவர்களையும் ஆண்டவர் சுகமாக பலமாக காத்து கொண்டே இருக்கிறார். ஆமேன். இன்னும் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். அல்லேலூயா. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்ம வெள்ளி சனி ஞாயிறு 3 நாளும் ஜெபம் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் அதிசயமாக நடத்திட்டே வந்தார். இன்னைக்கு 3ஆவது நாள் செய்தியை கேட்க போகிறீர்கள். பிரைஸ் தி லார்ட். ஒரு விசேஷமான செய்தியை தேவன் நமக்கு தரப்போகிறார். ஆனால் நீங்கள் எல்லாரும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கும்படியாக நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா. இப்பொழுது நம்முடைய பாஸ்டர் அவர்களை தேவனுடைய நாமத்திலே கரங்களை தட்டி நாம் வரவேற்போம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. சந்தோஷமாக இருக்கீங்களா? எத்தனை பேர் உண்மையிலே சந்தோஷமாக இருக்கீங்க? அல்லேலூயா. சந்தோஷமாக இருக்கீங்களா? ஏன் சந்தோஷமாக இருக்கணும்? நம்முடைய தேவன் சந்தோஷத்தின் தேவன். அல்லேலூயா. உற்சாகத்தின் தேவன். ஆமென். இந்த நாள் நமக்கு வெற்றியின் நாள். ஆமென். கொண்டாட்டத்தின் நாள். அப்படி தானே? ஏசப்பா இந்த பூமியில் நமக்காக வந்து கல்வாரி சிலுவையில் சாத்தானை ஜெயித்த நாள். அதை நினைவு கூறும்படியாக நமக்கு கர்த்தருடைய பரிசுத்த பந்தி இன்றைக்கி ஆயத்தப்படுத்தப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் சோர்ந்து போயிருக்கீங்க? எனக்காக இயேசு அடிக்கப்பட்டார். அல்லேலூயா. எனக்காக இயேசு ஜெயம் எடுத்த நாள். அல்லேலூயா. எனக்காக இயேசு சாத்தானை சிலுவையில் ஜெயித்த நாள் இந்த நாள். அல்லேலூயா. அதனால் நம்ம எல்லோரும் சந்தோஷமாய் காணப்படுவோம். ஆமென். அல்லேலூயா. பாருங்கள், கடந்த வெள்ளிக்கிழமையில் பரிசுத்தம்னா என்னன்னு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். ஞாபகம் இருக்கா? 2 நாள் ஆயிடுச்சு. அல்லேலூயா. ஞாபகம் இருக்கா இல்லையா? நேற்றுக்கும் அதை தொடர்ந்து அந்த பரிசுத்தம் நம்ம என்னென்ன பரிசுத்தமாக இருக்கணும், எப்படி பரிசுத்த குலைச்சல் ஆக்கக்கூடாதுங்கிறத சொல்லி தரணும்னு இருந்தேன். ஆனால் முந்தா நேற்று வந்ததில் பாதி பேர் நேற்றுக்கு வரல. அல்லேலூயா. அப்போ அது பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். இன்றைக்கி அதை சொன்னால் நல்லாயிருக்கும். ஏன்னா இன்றைக்கி நிறைய பேர் வந்திருக்கீங்க. அல்லேலூயா. 2வது, இன்றைக்கி பந்தியில் கலந்து கொள்கிற நிறைய பேர் வந்திருக்கீங்க. அல்லேலூயா. அதனால் இன்றைக்கி கவனமாக நம்ம கவனித்து இந்த பந்தியில் நம்ம பரிசுத்தமாக கலந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கி செய்தியின் பிரகாரமாக நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது பரிசுத்த குலைச்சல் காரியங்கள் இருக்கும் என்றால் மனம் திரும்பி ஆண்டவரோடு ஒப்புரவாகி இந்த பந்தியிலே பரிசுத்தமாய் கலந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு பேசுவார். அல்லேலூயா. நான் அல்ல பேச போகிறது, பரிசுத்த ஆவியானவரே பேசுவார். அல்லேலூயா. நீங்கள் ஆர்வமாய் கேளுங்க. கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்கள், நம்ம ஏற்கனவே வாசித்தது போல் அந்த வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை ஒருத்தர் வாசிங்க. அந்த 4 ஜீவன்களிலும் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் என்று இரவும் பகலும் ஓய்வில்லாமல் சொல்லி கொண்டிருந்தன. அல்லேலூயா. அந்த அம்மாவுக்கு ஒரு சேர் போட்டு கொடுங்க. எடுக்க போயிருக்காங்களா? சரி, ஓகே, உட்காருங்க. சரி, கவனமாக கேளுங்க. பரிசுத்தம் என்ற சொல்லுக்கு நாம் தமிழில் நினைக்கிற அர்த்தம் கிடையாது. அல்லேலூயா. நான் வெள்ளிக்கிழமை தெளிவாக சொல்லி தந்தேன். நீங்களும் நானும் நினைக்கிற மாதிரி சுத்தமாக இருப்பதோ, ஒழுங்காக இருப்பதோ, ஆலயத்துக்கு ஒழுங்காக வருவதோ, வேதம் வாசிப்பதோ, ஜெபிப்பதோ என்னதில்லை? பரிசுத்தம் இல்லை. பரிசுத்தம் என்கிற வார்த்தைக்கு எபிரேய வார்த்தை என்ன சொல்கிறாங்க? காதோஸ். சொல்லுங்கள், எல்லாரும் சொல்லுங்கள். காதோஸ். GADOSH. காதோஸ். QA சாரி, GA இல்லை, QA. இந்த காதோஸ் என்கிறதுக்கு அர்த்தம் எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது? சொல்லுங்கள், சொல்லுங்கள். காதோஸ்னா என்ன? பரிசுத்தர்.
பரிசுத்தர். அல்லேலூயா. எத்தனை பேர் பரலோகத்துக்கு போகணும் சொல்லுங்க? அல்லேலூயா. பரலோகத்தில் போனால் இப்படி தான் சொல்லிட்டு இருப்போம். எப்படி? காதோஸ் தான் சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இந்த காதோஸ்ன்னு சொல்கிறதுக்கு என்ன அர்த்தம்? அல்லேலூயா. எவ்வளோ கரெக்டாக படிச்சிருக்கீங்க பார்த்தீங்களா? அதுக்கு அர்த்தம் என்ன? காதோஸ்க்கு அர்த்தம் என்ன? பரிசுத்தருக்கு அர்த்தம் என்ன? காதோஸ். காதோஸ்க்கு அர்த்தம் என்ன? பரிசுத்தர். அதுக்கு அர்த்தம் என்ன? எதிலும் கலவாமல், சொல்லுங்க, எதிலும் கலவாமல் பிரித்தெடுக்கப்பட்டு உயரமாய் தன்னில் தானே சம்பூர்ணமுடையவர். அல்லேலூயா. சொல்லுங்க, எதிலும் கலவாமல் பிரித்தெடுக்கப்பட்ட உயரமான தன்னில் தானே சம்பூர்ணமுடைய தேவன். பிரைஸ் தி லார்ட். இங்கிலீஷ்னா he himself completed, he is not dependent to anyone or anything. அல்லேலூயா. அவர் தன்னில் தானே சம்பூர்ணமுடைய கர்த்தர். அல்லேலூயா. இப்போ நீங்களும் நானும் எப்படி பரிசுத்தமான அவரே சொல்லியிருக்காரு, அப்படி தானே? நான் பரிசுத்தராகையால் நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தராக இருங்கள்னு ஆண்டவரே சொல்லியிருக்கிறார். அப்போ நீங்களும் நானும் எப்படி பரிசுத்தமாக முடியும் சொல்லுங்க? 1.5 நாள் தான் ஆச்சு, அதுக்குள்ளே மறந்துட்டீங்களே. அல்லேலூயா. நீங்களும் நானும் எப்படி பரிசுத்தமானா, அந்த பரிசுத்தமான தேவனை இந்த உலகத்தை வெறுத்து பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு அனுபவத்துக்குள்ளாய் வந்து இந்த பரிசுத்தமான தேவனை சார்ந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? அப்படி நாம் சார்ந்து கொள்ளும்போது அவரை மாறி பரிசுத்தமாக முடியாது. அல்லேலூயா. அவர் பயங்கரமான பரிசுத்தர். அல்லேலூயா. அவருக்கு ஒப்பானவர் ஒருவருமே கிடையாது. இந்த பரிசுத்தத்தை ஒருவரும் விளக்கப்படுத்தவும் முடியாது. அவர் ஆராய்ந்து முடியாத மகிமையுடைய தேவன். அவர் பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ள கர்த்தர். அவரை மாதிரி மாறிட முடியாது. நல்ல கவனமாக கேளுங்க. ஆனால் அவரை சார்ந்து கொள்ளும்போது அவருடைய பரிசுத்தத்தின் தம்மை நம்மை ஒட்டி கொள்ளும். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? அவரை மாதிரி அப்படியே மாறிட மாட்டோம். பிரைஸ் தி லார்ட். அவர் சொன்னது என்னன்னா, நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் மாறுங்க. அப்போ அதுக்கு அர்த்தம் என்னென்னா, அவரை மாதிரி அப்படியே நம்ம பரிசுத்தமாக முடியாது. அந்த பரிசுத்தம் உள்ள தேவனை நாம் சார்ந்து கொள்ளும்போது அவருக்குள்ள அந்த பரிசுத்தத்தின் ஒரு பலன், ஒரு பங்கு நமக்கு கிடைக்கும். அல்லேலூயா. அது இந்த உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்படுகிற ஒரு அனுபவம். இந்த உலகத்திலிருந்து எதுக்கு நம்ம அடிமைப்படாத ஒரு அனுபவம். இந்த உலகத்தில் எதுக்கும் கீழ்ப்படிந்து போக முடியாத ஒரு விசேஷித்த ஒரு அனுபவத்தை தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு மாத்திரம் கொடுக்கிறார். அதுதான் பரிசுத்தமான வாழ்க்கை. அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரிஞ்சது? ஆமென், அல்லேலூயா. அப்போ நீங்களும் நானும் யாரு சொல்லுங்க? நீங்கள் நானும் யாரு? தேவனுடைய பிள்ளைகள். அவரை சார்ந்து கொள்ளும்போது அவருடைய பரிசுத்தம் நமக்கும் என்ன செய்யும்? வரும். அல்லேலூயா. அந்த தேவன் சொல்றார், நான் உங்களை பரிசுத்தமாக்குவேன். அல்லேலூயா. அவர் சொன்னார், என்னுடைய வசனமே சத்தியம், அது உங்களை என்ன செய்யும்? பரிசுத்தமாக்கும். அல்லேலூயா. இந்த வசனத்தை சார்ந்து கொள்ளும்போது, இந்த தேவனை சார்ந்து கொள்வது என்றால் அவருடைய வசனத்தை கை கொள்ளணும். இந்த வசனத்தை நாம் கை கொள்ளும்போது இந்த வசனம் நம் ஒவ்வொருவரையும் பரிசுத்தமாக்கும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சரி, இங்கே பாருங்க, நம்ம வாசித்த அந்த வசனத்தை பாருங்க. பரிசுத்தர் 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 என்று இரவும் பகலும் ஓய்வில்லாமல் சொல்லி கொண்டிருந்தேன். ஹல்லேலூயா. அன்னைக்கு நம்ம பார்த்தோம், ஏன் 3 தடவை பரிசுத்தர் சொன்னாங்க? பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். 2வது என்னது சொல்லுங்க? இந்த தெய்வமே என்ன கொண்டு வையா. 1.5 நாள் தான் ஆச்சு சொல்லி தந்து. அப்போ அன்னைக்கு நிறைய பேர் உறங்கிட்டு இருந்திருக்கீங்க, அப்படி தானே? அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லி தந்தது என்ன தெரியுமா? குட், பெட்டர், பெஸ்ட். அதுக்கு மேலே ஒன்றும் இல்லை. பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், அதுக்கு மேலே
ஒன்றும் இல்லை. அல்லலையா? அவர் ஒருவர் மாத்திரமே பரிசுத்தர். அல்லலையா? அதான் அதுக்கு அர்த்தம். ஒன்று நம்ம நினச்சிக்கிற மாதிரி பரிசுத்த பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் 3 பேரை சொல்லி நாங்கள் சொன்னாங்கன்னு சொல்லலாம். ஆனால் உண்மையான அர்த்தம் என்னென்னா பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். அதாவது சொல்லுங்கள், காதோஷ், காதோஷ், காதோஷ். அதுக்கு மேலே எதுவுமே இல்லை. அவ்வளோ பெரிய பரிசுத்தர். அல்லையா? அதான் சொல்லுங்க, பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ள தேவன். ஏன் ஓயாமல் சொல்லி கொண்டிருந்தாங்க? அல்லையா? சொல்லுங்க, ஏன் ஓயாமல் சொல்லி கொண்டிருந்தாங்க? அப்படிதானே பைபிள் சொல்லுது. இரவும் பகலும் ஓய்வில்லாமல் சொல்லி கொண்டிருந்தார். ஆமென். அல்லேலூயா. இப்போ நம்ம என்ன சொல்கிறது, உங்களுக்கு ஃப்ளைட்டில் எத்தனை பேர் போயிருக்கீங்க? போகாதவங்களுக்கு எப்படி இருக்கும் அந்த ஃப்ளைட்டை பார்க்கும்போது? வா, பயங்கரமாக இருக்கும். அப்படி தானே? இப்போ ஃப்ளைட்டில் போனவங்களுக்கு எப்படி இருக்கும்? ஏன்னா போயாச்சு, வந்தாச்சு, அது ஒரு விஷயமே இல்லை. அப்படி தானே? ஃபஸ்ட்டு போகிறவங்களுக்கு பயங்கர எக்ஸைட்டடாக இருக்கும். வா, ஆகாயத்தில் போகிறோம், மேகத்துக்கு மேலே போகிறோம். அப்படி தானே? ஒரு 10-15 இடம் போனவங்களுக்கு எப்படி இருக்கும்? சாதாரண ஒரு விஷயம். புரிஞ்சுதா உங்களுக்கு? அப்போ ஒருக்கா பார்த்ததை வான்னு சொன்னவங்க ரெண்டாவது பார்க்கும்போது வான்னு சொல்லுவாங்களா? சாதா விஷயம். அப்படி தானே? யாருக்கும் புரியலன்னு நினைக்கிறேன். நீங்கள் எல்லாம் பார்க்குறவ. சரி, உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். பொண்ணு பார்க்க போகிறாங்க ஒரு பையன். நல்ல இல்லையா? இப்போ எல்லாருக்கும் புரியுது, அதான் சிரிக்கிறீங்க எல்லாரும். இல்லை, மாப்பிள்ளை பார்க்க நீங்கள் போகிறீங்க. அவரை பார்த்த உடனே கொஞ்சம் என்ன மாதிரி டேவிஸை மாதிரி கொஞ்சம் அழகாக கருப்பாக வெயிட்டாக ஒரு பயங்கர ஹேண்ட்ஸம்மாக ஒருத்தன் வந்துட்டான்னு வைங்க. உடனே எல்லோரும் பார்க்குறீங்க, ஓ இவங்க ஹேண்ட்ஸம்மா. இல்லை, நான் சொல்கிறது கருப்பாக எங்களை மாதிரி பார்க்க முடியாமல் வந்து யாரோ பிடிச்சாங்கன்னு வைங்க. பார்த்த உடனே எப்படி இருக்கும்? நாக்கெல்லாம் சொல்லு விட்டு வெளியே தள்ளிடும். அப்படி தானே? உண்மையா இல்லையா? இவ்வளோ நாள் எங்கடா இருந்தான் இவன், இவ்வளோ நாள் இவன் எங்கடா இருந்தா, இப்படி ஒரு அழகா அப்படி நினைக்க தோணுமா தோணாதா? கல்யாணம் கழிய வர தான் இந்த நினைப்பெல்லாம். கல்யாணம் கழிஞ்ச பிறகு என்ன போயிடும்? நாகெல்லாம் உள்ளே போயிடும். அதுக்கு பிறகு சத்தமும் வராது, பேச்சும் வராது, கேட்க மட்டும்தான் முடியும். அல்ல இல்லையா? இப்போ இந்த ஆரம்பத்தில் பார்த்த அந்த அந்த ஒரு பிரம்ம ஒரு மாதம் கழிஞ்சு இருக்குமா? ஒரு மாதம் கழிஞ்சு இருக்குமா? ஒரு வருஷம் கழிஞ்சு இருக்குமா? இப்போ காலையில் எழும்பினோடனே எத்தனை பேர் புருஷனை இப்படி சொல்கிறீங்க சொல்லுங்க? இல்லை, எத்தனை பேர் பொண்டாட்டியை பார்த்து இப்படி எத்தனை பேர் சொல்கிறோம்? சொல்லலை. அப்படி தானே? சொல்ல முடியாது. ஏன்னா பழகி போச்சு. இப்போ நமக்கு தெரியும் இது எவ்வளவுதான். ஆனால் நீங்களும் நான் நினைக்கிற மாதிரி இல்லை. அவருடைய பரிசுத்தம் அது ஆராய்ந்து முடியாதது. அது எப்படின்னா, ஒவ்வொரு நிமிஷமும், ஒவ்வொரு வேளையும், ஒவ்வொரு தடவையும் அவரை பார்க்கும்போது நம்மளை அறியாமலே அந்த தேவதூதர்கள் அவர்களை அறியாமலே சொல்லி கொண்டிருக்கிறாங்க, காதோஸ், காதோஷ். அல்லேலூயா. காதோஸ்ன்னு சொல்லிட்டு ஓய்வில்லாமல் சொல்கிறாங்க. நீங்களும் நானும் பரலோகத்துக்கு போனாலும் 5000 வருஷம் அங்கே இருந்தாலும் அவரை பார்க்கும் போதெல்லாம் சொல்லுவோம், ஓ காதோஸ். அல்லேலூயா. அதுதான் இங்கே சொல்லியிருக்கிறது. ஓய்வில்லாமல் இரவும் பகலும் அவரை பார்க்கும் போதெல்லாம் சொன்னாங்க, ஓ காதோஸ். அல்லேலூயா. அல்லேலூயா. புரிஞ்சுதா ஏன் ஓய்வில்லாமல் சொன்னாங்கன்னு? அல்லேலூயா. அல்லாமல் நீங்களும் நானும் நினைக்கிற மாதிரி பரிசுத்தர் 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 மரியத்தை காணலையே எங்கள் பரலோகத்தில் போயிட்டு. நான் நிற்கிற பூமி பளிங்கு பூமியா, பொன்னால் ஆனதா? பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். பக்கத்து வீட்டுக்காரன் வந்துட்டுருக்கானே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். இந்த பரிசுத்தர் இல்லை. அவரை பார்த்து அந்த மகிமையின் சாயலை பார்த்து அவருடைய மார்பில் சாய்ந்திருந்த யோவா செத்தவனை போல கீழே விழுந்தான். நீங்களும் நானும் பரலோகத்தில் போய் ஒவ்வொரு தடவையும் அவரை பார்க்கும்போது அந்த மகிமையின் சாயலில் திருப்தியாகி ஓய்வில்லாமல் சொல்லுவோம், காதோஸ். அல்லேலூயா. அல்லேலூயா. அதான் இங்கே சொல்லப்பட்டிருக்குது. இரவும் பகலும் ஓயாமல் பரிசுத்தர் 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 என்று அவரை துதித்து கொண்டே இருந்தார்கள். அல்லேலூயா.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரிஞ்சுது உண்மையிலே? ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் பரிசுத்தர். ஹல்லேலூயா. அவர் பாருங்க நேரத்துக்கு அப்பாற்பட்டவர். ஹல்லேலூயா. பூமியில் ஆரம்பத்தில் தேவன் உண்டாக்கினார், அப்படி தானே? ஆரம்பத்தில் என்னத்தை உண்டாக்கினார்? ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினார். இதை நான் எபிரேய பாஷையில் சொல்லியிருந்தேன். எத்தனை பேர் ஞாபகம் இருக்குது? நீ ஒழுங்கா தமிழ்லே சொல்லப்பா, அது போதும். அப்படி தானே? ஞாபகம் இருக்கா? பிள்ளைகள்லாம் காணாமல் சொன்னீங்களா இல்லையாடா? இப்போ மறந்து போச்சு. அல்லையா? சரி, அந்த எழுத்தை சொல்லித்தரேன். பெகிஷித். அல்லையா? பெகிஷித்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ஆதியிலே. ஆதியிலன்னு என்ன தெரியுமா? இதுவரையிலும் எதையும் உண்டாக்குவதற்கு முன்பாக. அல்லையா? யார் இருந்தா சொல்லுங்க. ஆதியிலேன்னு சொல்லும்போது என்ன தொடங்குது? நேரம் தொடங்குது, ஒரு சமயம் தொடங்குது. அந்த ஆரம்பம் ஆவதற்கு முன்பாகவே நம்முடைய தேவன் பூமியில் இருந்தார். அல்லேலூயா. அதான் பெகிஷித். அதாவது அது வரைக்கும் எதுவும் எக்ஸிஸ்ட் ஆகலை, அதுக்கு முன்னாடியே நம்முடைய தேவன் இருந்தார். அல்லேலூயா. ஆதியில் எதை உண்டாக்கினார்? வானத்தை. வானம்னா என்னது? ஸ்பேஸ், வெற்றிடம். அல்லேலூயா. அதுக்குள்ளே கொண்டு எதை வச்சார்? பூமியை கொண்டு வச்சார். அல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, இந்த நேரம், இந்த இடம், இந்த பொருள், இது எல்லாமே அவரை கட்டுப்படுத்த முடியாது. அதற்கு அப்பாற்பட்ட தேவன் தான் நம்முடைய தேவன். நான் அன்னைக்கு சொல்லி தரும்போது சொன்னேன், நீங்களும் நானும் நிற்கணும்னா என்ன வேணும்? ஒரு பூமி வேணும். நீங்களும் நானும் மூச்சு விடணும்னா என்ன வேணும்? காற்று வேணும். நீங்களும் நானும் ஆரோக்கியமாக வாழணும்னா என்ன வேணும்? ஆகாரம் வேணும். பேசுறதுக்கு ஒரு ஆள் வேணும். நேசிக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும். எல்லாத்துக்கும் we are dependent. அல்லேலூயா. ஆனால் நம்முடைய தேவன் எதுவிலுமே டிபெண்டன்ட் அல்ல. அல்லேலூயா. அவருக்கு எதுவும் தேவையில்லை. அவருக்கு ஏதாவது ஒன்று தேவை என்றால் மனுஷர் கைகளினால வேலை கொள்ளுகிற தேவனும் அவர் அல்ல. அவர் தன்னில் தானே சம்பூர்ணமுடைய தேவன். அல்லேலூயா. அப்போ எல்லாத்தையும் உண்டாக்க முன்னாடி யார் இருந்தா? தேவன் இருந்தா. அப்போ அங்கே என்ன இருந்தது சொல்லுங்க, கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க. தேவன் எங்கே இருப்பார்? எங்கே இருப்பார்? பரலோகத்தில் இருப்பார். எதையுமே உண்டாக்க முன்னாடி அப்போ என்ன இருந்தது? பரலோகம் இருந்தது. அது எப்படி இருந்தது எங்களுக்கு தெரியாது. அல்லேலூயா. யாருக்கும் தெரியாது. அதை புரிஞ்சு கொள்ளவும் முடியாது. அதை ஆராய்ந்து பார்க்கவும் முடியாது. அதுதான் அவருடைய பரிசுத்தம். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு இப்போ அந்த பரிசுத்தம் புரிஞ்சது? இந்த தேவனுடைய பரிசுத்தத்தை எல்லாத்திலையும் டிபெண்டாக இருக்கிற ஒரு மனுஷனால் கண்டுபிடிக்கவே முடியாது. அதுதான் ஒவ்வொரு தடவையும் தூதர்களும் அவரை பார்க்கும்போது சொன்னாங்க, அவர் பரிசுத்தர். அல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் பரிசுத்தர். அவர் உங்களை என்னையும் பரிசுத்தமாக்கி ஒரு நாளில் அவரோடு கூட பரலோக ராஜ்யத்துக்குள்ளே கொண்டு போய் ஓயாமல் இரவும் பகலும் அவருடைய தூதர்களோடு மூப்பலோடு இருந்து அவரை பரிசுத்தர் 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 என்று துதிக்கக்கூடிய கிருபைகளை நமக்கு கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. அவரை எதுவுமே கட்டுப்படுத்தலை. ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் தன்னில் தானே சம்பூர்ணமுடைய தேவன். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ அவருடைய பரிசுத்தம் நம்மளை எப்படி பரிசுத்தமாக்கும் சொல்லுங்க? நாம் எங்கே இருக்கிறோம்? பூமியில் இருக்கிறோம், உலகத்தில் இருக்கிறோம், அப்படி தானே? இந்த இயேசுவை அறிந்த உடனே அந்த பூமியில் இருக்கிற நம்மை அவர் பிரித்தெடுத்து அவர்கிட்ட கொண்டு போயிடுறார். ஆமென். அவர்கிட்ட கொண்டு போய் இப்போ நீங்களும் நானும் எங்கே இருக்கிறோம்? அவருடைய மார்பில் இருக்கிறோம். அல்லேலூயா. இப்போ இந்த பூமியில் நம்மை பார்க்குற யாருக்கும் நம்மை தெரியாது. யாரை தெரியும் சொல்லுங்க? இயேசுவே தெரியும். வேதத்தில் வசனம் இருக்கா இல்லையா? மனுஷர் உங்கள் முகத்தை பார்க்கும்போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்களுடைய முகத்தின் ஒளி அவளுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவுது. அல்லேலூயா. அப்போ யாரெல்லாம் இயேசு கிட்ட வர்றீங்களோ, இயேசுட மார்பில் வந்துடுறீங்களோ, அதன் பிறகு இந்த உலகம் உங்களை பார்க்கும்போது உங்களை தெரியாது, அவரை தான் தெரியும். அல்லேலூயா. அப்போ நீங்கள் பாருங்கள், இன்னும் உங்களுக்கு புரியும்படி சொல்கிறேன். இப்போ காரில் ஹெட்லைட் இருக்குது, அப்படி தானே? எல்லா ஹெட்லைட்லையும் நடுவில் என்ன இருக்கும்? என்ன இருக்கும்? பல்பு இருக்கும். சொல்லுங்கள். என்ன? ஒரு கருப்பு ஸ்டிக்கர் ஒட்டியிருப்பாங்க பார்த்தீங்களா? கருப்பு ஸ்டிக்கர் ஒட்டியிருப்பாங்க. இப்போ நம்ம
ஒரு வாரத்துக்கு முன்னாடி நம்ம கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் அவர் எஸ்பி வந்து ஆர்டரே போட்டிருக்காரு. இன்னும் இந்த கருப்பு ஸ்டிக்கர்லாம் எவ்வளோ ஃபைன்? 5000 ரூபா ஃபைன். அல்ல இல்லையா? அதனால் எல்லோரும் இன்றைக்கி கருப்பு ஸ்டிக்கர் வாங்கி ஒட்டிடுங்க, ஸ்கூட்டர்லேயும் சரி எதுலேயும் சரி. அப்போ இந்த கருப்பு ஸ்டிக்கர் இருக்குது. ராத்திரி நேரத்தில் இந்த ஹெட்லைட்டை போடும்போது தூரத்துலேருந்து பாருங்கள், அந்த கருப்பு ஸ்டிக்கர் தெரியுமா? தெரியாது. அல்ல இல்லையா? ஆனால் கருப்பு ஸ்டிக்கர் எங்கே தான் இருக்குது? அங்கே தான் இருக்குது. ஆனால் கருப்பு ஸ்டிக்கரை லைட்டு போட்டு நீங்கள் பார்த்தா கருப்பு ஸ்டிக்கர் என்ன செய்யாது? தெரியாது. அதுபோல் நீங்கள் சாமுவேலாக தான் இருக்கீங்க. அல்ல இல்லையா? அப்படியே தான் இருக்கிறோம். ஆனால் இருக்கிறது அவருடைய மார்பில் இருக்கும்போது, அவருடைய ஒளி என்னை மறைக்கும் போது, இந்த உலகத்தின் கண்களுக்கும் பிசாசின் கண்களுக்கும் நீங்களும் நானும் மறைக்கப்படுகிறோம். அல்ல இல்லையா? அவருடைய பிரகாசம் நம்மை சுற்றி பிரகாசிக்கும் போது இந்த உலகத்துக்கு முன்பாக நம்மை தெரியாது, இயேசுவை மாத்திரமே தெரியும். எத்தனை பேர் இந்த கால வேளையில சொல்ல முடியும், என்னை பார்க்கும்போது என்னை பார்க்கிற ஜனங்கள் இயேசுவை பார்க்கிறார்கள் என்று? ஹல்லேலூயா! அதுதாங்க பரிசுத்தமாகுதல். ஹல்லேலூயா! என்னை பார்க்குறவங்க சொல்லணும், இது அந்த சாமுவேல் இல்லை. ஹல்லேலூயா! இது அந்த ஜெயசேகர் இல்லை, இது ஒரு புதிய சிருஷ்டி. ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! இன்னொரு வசனத்தை வாசிங்க. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க. 1 பேதுரு 2:9 வாசிங்க. கிடைக்கலையா? நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய தம்முடைய ஆச்சரியமான ஒளிக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி நல்ல கவனமா கேளுங்க. தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியுமாய் அவருக்கு சொந்தமான ஜனமுமாய் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! இந்த உலகத்தில் எத்தனையோ கோடி ஜனங்கள் இருக்கிறாங்க. ஆண்டவர் தமக்கு சொந்தமான ஒரு பரிசுத்த ஜனத்தை தெரிந்து கொண்டார். அது எந்த ஜனம் சொல்லுங்க? யாரம்மா? இஸ்ரவேல் ஜனம். அல்லேலூயா! இஸ்ரவேல் ஜனத்தை கர்த்தர் தமக்கு சொந்தமான ஜாதியாயும் பரிசுத்த ஜனமாயும் தெரிந்து கொண்டார். நீங்களும் நானும் யாரு சொல்லுங்க? யாரு? ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள். அப்ப நீங்களும் நானும் யாரு? பரிசுத்த ஜாதி, பரிசுத்த ஜனம். நமக்கு தெரிஞ்ச ஜாதி இல்லை. ஏசப்பாக்கு முன்ன ஒரே ஜாதி தான் உண்டு, பரிசுத்தமான ஜாதி, பரிசுத்தம் இல்லாத ஜாதி. ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் பரிசுத்த ஜாதி. நீங்கள் பரிசுத்த ஜனம், தேவனுக்கு பரிசுத்தமானவர்கள். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! இப்போ இந்த விஷயத்தை விட்டு நல்ல கவனமாக கேளுங்க. இந்த பரிசுத்த ஜாதி என்கிறதை விட்டு, இந்த பரிசுத்த ஜனம் என்பதை விட்டு மற்ற ஜாதி பார்த்தோம்னா நம்ம என்ன செய்கிறோம் சொல்லுங்க? சொல்லுங்க. ஆண்டவருடைய பரிசுத்த ஜாதி என்ன செய்கிறோம்? பரிசுத்த குலைச்சலாக்குறோம். இந்த உலகத்தில் நாம் இருந்தோம், அங்கேருந்து பிரித்தெடுத்து கொண்டு வந்து நம்மளை எப்படி மாற்றிருக்கிறாரு? பரிசுத்த ஜாதியாய். அல்லேலூயா! ஹல்லேலூயா! புரிஞ்சுதா இல்லையா? அல்லேலூயா! இஸ்ரவேல் ஜனங்களை பிரித்தெடுத்து கொண்டு வந்து பரிசுத்த ஜனமாக்கினார். ஆனால் வழியில் அவங்க என்ன சொன்னாங்க? நாங்கள் எங்கே போவோம்? எகிப்துக்கு தான் போவோம். அல்லேலூயா! ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா? ஆமாம். ஆனால் இன்னும் அந்த பழைய எகிப்து மேலே உள்ள மோகம் என்ன செய்யலை? போகலை. அந்த பழைய பாரம்பரியத்தில் உள்ள மோகம் இன்னும் போகலை. அந்த பழைய கட்டை இன்னும் விட முடியலை. தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களை பிரித்தெடுத்தது பரிசுத்த ஜாதியாக்க. நீங்களும் நானும் இன்னும் அந்த பழைய வாழ்க்கைக்கு போவோம்னா, ஆண்டவர் பிரித்தெடுத்ததை நீங்கள் பரிசுத்த குலைச்சலாக்குகிறீர்கள். அல்லேலூயா! ஹல்லேலூயா! யாராவது அப்படி இருக்கிறோமா? ஆண்டவர் எனக்கு அதை விட்டு வர முடியல, என்ன சொல்லுவாங்க? சேர்த்துக்கிட மாட்டாங்க, கல்லறையில் இடம் தர மாட்டாங்க. கல்லறையில் இடம் வேணும்னே ஒரு இதில் போய் சேர்ந்துக்கிடுது. அல்லேலூயா! ஹல்லேலூயா!
நான் அன்னைக்கு சொன்னேன் உங்களுக்கு, இந்த சிலையை வணங்கலைன்னா எங்கே போவீங்க? நேபுகாத் நேச்சர் என்ன சொன்னார்? அக்னியில் நரகத்தில் போட்டுருவேன்னு சொன்னார். ஆனால் இவனு என்ன தெரியுமா கண்டுபிடிச்சானுங்க? இதை வணங்கினா நான் நரகத்துக்கு போவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, அவன் சொல்கிறான் நீங்கள் இதை வணங்கலைன்னா எங்கே போவீங்க? நரகத்துக்கு, தீக்குள்ளே போயிடுவீங்க. இவனு சொல்கிறான் இதை வணங்கினா தான் நாங்கள் நரகத்துக்கு போவோம். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை பிரித்தெடுத்தது அவரை மாத்திரம் ஆராதிக்க. ஹல்லேலூயா. இன்னும் பழைய பாரம்பரியம், பழைய காரியங்கள், பழைய கட்டுப்பாட்டிலேருந்து வெளியே வர முடியலன்னா நீங்கள் அவருடைய ஜனத்தை, அவருடைய ஜாதி என்று சொல்வதை பரிசுத்த குலைச்சலாக்குகிறீங்க. அதாவது நீங்கள் அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீக ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியுமா இருக்கிறீங்க. எதுக்கு? அவரை அறிவிக்க. உங்களை பார்க்குறவங்க உங்களை பார்த்து சொல்லணும், இயேசு உயிரோடு இருக்கிறார், இயேசு ஜீவிக்கிறார், இயேசு நல்லவர், இயேசு பெரியவர், இயேசு பரிசுத்தர் என்று நம்மளை பார்க்குறவங்க சொல்லணும். ஹல்லேலூயா. அந்த பழையதை விட்டு வந்துட்டு இன்னும் பழையதில் போயிருந்தால் என்ன சொல்லுவாங்க? இங்கேயும் போவான் இங்கேயும் வருவான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொஞ்சம் அங்கே கொஞ்சம் எங்கே, ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு. தன் வழிகளில் இருமனம் உள்ளவர்கள் போய் சேர வேண்டிய இடத்துக்கு என்ன செய்ய முடியாது? போய் சேர முடியாது. ஹல்லேலூயா. இருகோடு என்னைக்குமா இணையுமா? இணையாது. அப்போது நீங்களும் நானும் போய் சேர வேண்டியது எங்கே சொல்லுங்க? பரலோக ராஜ்யத்துக்கு போகணும். இந்த இருமனமுள்ள எங்கே போக முடியாது? சொல்லுங்க சத்தம்மா. பரலோக ராஜ்யத்துக்கு போகவே முடியாது. அதனால் இன்னைக்கு தெரிஞ்சு கொள்ளுங்க, நான் பிரித்தெடுக்கப்பட்ட ஜாதி, நான் பரிசுத்த ஜாதி, நான் காதோஷ். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்கிறீங்க ஹல்லேலூயா? சொல்லுங்கள், நான் பிரித்தெடுக்கப்பட்டவன், நான் தெரிந்து கொள்ளப்பட்டவன், நான் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். தேவன் என்னை விடுவித்தார், தேவன் என் கட்டுகளை அறுத்தார், என் பாவங்களை மன்னித்தார், என்னை பரிசுத்தமாக்கினார். இனி நான் அந்த பழைய கட்டுக்குள்ளே போக மாட்டேன், இனி அந்த பழைய பாவத்துக்குள்ளே போக மாட்டேன், இனி அந்த பழைய கட்டில் போய் விட மாட்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க, என் இயேசு பரிசுத்தர். ஹல்லேலூயா. அவருக்கேற்ற பரிசுத்தனா நான் இருக்கும்படி என்னை தெரிந்து கொண்டார். ஆமென். ஹல்லேலூயா. இப்போ சொல்லுங்கள், இந்த காரியத்தில் எத்தனை பேர் அவருடைய நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்கி இருக்கிறோம்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் விட முடியல சில காரியங்களை, இன்னும் சில பழைய கட்டுகளை விட முடியல, சில பழைய பாரம்பரியத்தை விட முடியல, பழைய பழக்க வழக்கத்தை விட முடியலை, முன்னாடி செய்த மறக்க முடியலை, அதையே திருப்பியும் செய்கிறோம். ஆனால் சர்ச்சுக்குள்ளே வரும்போது நம்மெல்லாம் யார்? தெரிந்து கொள்ளப்பட்ட ராஜரீக ஆசாரிய கூட்டம், பரிசுத்த ஜாதி, பரிசுத்த ஜனம், பச்சையான ஒலிவ மரம். வெளியே போனோன்னா பழுத்துரும், ஏன்னா சூடு அதிகம். பிரைஸ் தி லார்ட். இது நல்ல காலமாக இருக்குது, கொஞ்சம் தணுப்பாக தான் இருக்குது. பழுக்க விடாதீங்க, பச்சையாகவே இருங்க, உயிருள்ளவர்களாக இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் வைராக்கியத்தோடு உங்களோட சொல்லி கொண்டிருக்கிறார், அவர் வேதனையோடு சொல்லி கொண்டிருக்கிறார். நீ தெரிந்து கொள்ளப்பட்டவன் என்பதை அறிந்து கொள், நீ பிரித்தெடுக்கப்பட்டவன் என்பதை அறிந்து கொள், நீ பரிசுத்த ஜாதி என்பதை மறந்து போகாதே, நீ பரிசுத்த சந்ததி என்பதை மறந்து போகாதே. இந்த பரிசுத்தத்தில் நிலைத்திரு, அவர் உன்னை பரிசுத்தப்படுத்துவார். ஹல்லேலூயா. இன்னொன்று வாசிங்க, யாத்திரையாகமம் 22:29. யாத்திரையாகமம் 22:29. முதல் பழுக்கும் உன் பழத்தையும் வடியும் உன் ரசத்தையும் காணிக்கையாக செலுத்த தாமதிக்க வேண்டாம். ஆமென். அதே மாதிரி நீதிமொழிகள் 3:9 வாசிங்க. நீதிமொழிகள் 3:9. உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதல் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல கவனமாக கேளுங்க. உங்களுக்கு ஆண்டவர் தருகிற எல்லா வருமானத்திலும் 10ல் முதல் பலன் யாருக்கு?
அது யாருக்குரியது? அது பரிசுத்த பணம். அல்லையா? நீங்கள் கொடுக்குற தசம பாகம் பிரித்தெடுக்கப்பட்டது. 10லேருந்து 1 முதல்ல உள்ளது என்ன செஞ்சிடணும்? பிரித்து வைத்து அது கர்த்தருக்குரிய பரிசுத்தமானது என்று கர்த்தருடைய ஆலயத்தில் கொண்டு செலுத்தணும். நீங்கள் அப்படி செலுத்தும்போது மீதமுள்ள 9ஐயும் கர்த்தர் தொடுவார். ஹல்லேலூயா. உங்களுக்கு ஒரு குறைவு வராது. உங்கள் தேவைகள் எல்லாம் அந்த 9ல் சந்திக்கப்படும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அப்போ எனக்குள்ள எல்லாவற்றிலும், என் விளைவின் பலன்கள் எல்லாவற்றிலும் அந்த முதன்மையானது 10ல் 1 அந்த முதன்மையானது யாருக்குள்ளது? கர்த்தருக்கு பரிசுத்தமானது. கர்த்தர் எதையெல்லாம் கேட்கிறாரோ, கர்த்தர் எதையெல்லாம் விரும்புகிறாரோ அதெல்லாம் பரிசுத்தமானது. அல்லையா? இங்கே ஆண்டவர் கட்டளையாக சொல்லியிருக்கிறாரு, உன் விளைவின் முதல் பலனாலும் உன் வரத்தில் உள்ள எல்லாவற்றிலும் நீ என்ன செய்ய? முதல் பலனை யாருக்கு செலுத்தணும்? கர்த்தருக்கு செலுத்தணும். அல்லையா? எத்தனை பேர் உண்மையாக சொல்ல முடியும்? அது ஆண்டவருக்கு தெரியும். எனக்கே என்ன இருக்குது? அவ்வளவு கஷ்டம் இருக்குது. 100 ரூபா கிடச்சா ஈஸி. ஒரு மாதம் 100 ரூபா தான் வருமானம், ஈஸி. அப்படி தானே? எவ்வளோ ரூபா கொடுத்தா போதும்? 10 ரூபா. 1 லட்சம் ரூபா வந்தால் கொஞ்சம் கிடைக்கும். எவ்வளோ கொடுக்கணும்? 10,000 கொடுக்கணும். 10,000 உண்ணாமல் தின்னாமல் அவருக்கு போகுது. எப்படி? கொஞ்சம் கஷ்டமாக இருக்கா இல்லையா? அல்ல இல்லையா? இது பிசாசு அழகா சொல்லுவான், நீ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது, நீ எவ்வளோ கஷ்டப்பட்ட, ஆண்டவருக்கு தெரியாதா? ஆண்டவர் தானே உனக்கு தந்தார், அதனால் இது உனக்கு உள்ளது. இது எங்கே உள்ளது? இந்த தசம பாகம், இந்த முதல் பலன்லாம் கொடுக்க எங்கே உள்ளது? பழைய ஏற்பாட்டில் உள்ளது. அல்ல இல்லையா? அல்ல இல்லையா? புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், பரிசேயர் வேதபாரகர் என்பவருடைய நீதியை பார்க்கலாம், உங்களுடைய நீதி எப்படி இருக்கணுமா? அதிகமாக. அவங்க வெந்தயம் ஒருத்தலாம் எல்லாத்துலேயும் தசமபாகம் கொடுக்குறாங்க. இது எங்கே உள்ளது? புதிய ஏற்பாட்டில் உள்ளது. ஆதியாகமத்தில் தேவன் யாத்திரையாம 20 தான் சொல்லியிருக்கிறாரு, காணிக்க கொடு, தசமபாகம் கொடுன்னு. ஆதியாகமத்தில் 17ஆம் அதிகாரத்திலே ஆபிரகாம் என்ன செஞ்சார்? எல்லாவற்றிலும் மெல்கிசதேக்குக்கு தசமபாகத்தை கொடுத்தாரு. இது பழைய ஏற்பாடு தொடங்கக்கு முன்பாகவே இருக்கிறது, புதிய ஏற்பாட்டிலும் இருக்கிறது தசமபாகம். பிசாசு என்ன மாதிரி சொல்லுவான், இது பழைய ஏற்பாட்டில் உள்ளது, இது பிரதான ஆசாரியர்களுக்கு உள்ளது. இல்லை இல்லை இல்லை, இது கர்த்தருக்கு பரிசுத்தமானது. அல்லையா? இதை நீங்கள் சரியாய் செய்யலைன்னா நீங்கள் கர்த்தர் பரிசுத்தமாக்கினதை பரிசுத்த குலைச்சலாக்குறீங்க. எத்தனை பேர் சொல்கிறீங்க, இதை நான் நிறைய பரிசுத்த குலைச்சலாக்கியிருக்கேன் ஆண்டவரே? அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். சாபம் வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த ஆண்டவருக்கு கொடுக்குறத கரெக்டாக கொடுக்கலனா, அல்லேலூயா, ஏன்னா அது ஆண்டவருக்கென்று பிரித்தெடுத்து பரிசுத்தமாக்கி கொடுக்க வேண்டியது. அல்லையா? அதை அவர் பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார். நீங்களும் நான் அதை என்ன செஞ்சிட்டோம்? பரிசுத்த குலைச்சல். அல்லையா? நீங்கள் எப்படிலாம் பண்ணீங்கன்னு தெரில, நான் உண்மையாக சொல்கிறேன், தசமபாகத்தெல்லாம் எடுத்து நான் குடிச்சிருக்கேன் ஒரு காலத்தில். அல்லையா? பொய் சொல்லலை, உண்மையை சொல்கிறேன். கர்த்தருடைய சமத்து சென்னையில் இருக்கும்போது எங்கள் தசமபாகம் காணிக்கையே ஒரு பாவப்பட்ட குடும்பத்துக்கு கொடுக்கணும்னு எடுத்து வச்சுருந்தோம். அப்போ ஊழியம் பண்ணலை, தசமபாகம் அது பாக்கெட்டில் இருந்து உறுத்தி இருந்து ஒரு நாள் போய் குடிச்சிட்டோம். அல்லையா? வீட்டில் யாருக்கும் தெரியாது. வீட்டில் எல்லோரும் நினச்சாங்க அந்த குடும்பத்துக்கு நம்ம என்ன செஞ்சுருக்கோம், தசமபாகத்தை கொடுத்துட்டோன்னு. அது இங்கே அன்னைக்கே பரிசுத்த குலைச்சலாக்கியாச்சு அதை. அல்லையா? சாபம் வருங்க. அல்லையா? எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ வேதனைகள், எத்தனையோ பாடுகள். காரணம் என்ன தெரியுமா? இப்படி ஆண்டவரை பரிசுத்த குலைச்சலாக்கினபடினால. அதனால் சாட்சியாக சொல்கிறேன், அனுபவித்து சொல்கிறேன், ஆண்டவர் பரிசுத்தமாக்கினதை பரிசுத்த குலைச்சலாக்காதீங்க. தசமபாகம் என்பது கர்த்தர் பிரித்தெடுத்த ஒன்று. அல்லையா? 10ல் முதன்மையானது நம்முடைய தேவனுக்குரியது.
அதை கரெக்டாக செலுத்தி பாருங்க. ஒரு குறைவில்லாமல் மீதமுள்ள 9ஐயும் கர்த்தர் தொட்டு ஆசீர்வதித்து உங்களை ஆசீர்வாதமாய் வைப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. எரேமியா 2:3-6 வாசிங்க. எரேமியா 2ஆம் அதிகாரம் 3-6 வாசிங்க. இஸ்ரவேல் கர்த்தருக்கு பரிசுத்தமும் அவருடைய விளைவின் முதற் பலனுமாய் இருந்தது. 6ஆம் வசனம். என்னை விட்டு தூரப்பட்டு மாயையை பின்பற்றி வீணராய் போகிறதற்கு என்னிடத்தில் என்ன அநியாயத்தை கண்டார்கள். ஆண்டவர் சொல்றாரு, நீ எனக்குரியவன். அல்லேலூயா. என் இஸ்ரவேலுடைய முதற் பலன் எனக்குரியது. நீ என்னுடைய பிள்ளை. என்னை விட்டு பின்மாறி போய் தூரம் போய் மாயை பின்பற்றி செய்ய நான் உனக்கு செஞ்ச அநியாயம் என்ன? ஆண்டவர் கேட்குறேனே சொல்லுங்க. இந்த ஆண்டவரை விட்டு தூரம் போக நம்ம பிள்ளைகளை செய்யக்கு, இது பிள்ளைகளுக்கு இல்லை கேட்குறாரு ஆண்டவர், பெற்றோர்களுக்கு கேட்குறார். இங்கே இருக்கிற ஒவ்வொரு பெற்றோர்களுக்கும் ஆண்டவர் கேட்குறார், இந்த தேவனுக்கு உங்கள் பிள்ளையை ஒப்பு கொடுக்காம, இந்த தேவனுக்கு உங்கள் பிள்ளையை பரிசுத்தப்படுத்தாம, இந்த தேவனுக்கு உங்கள் பிள்ளையை பிரித்தெடுத்து கொடுக்காம கர்த்தரை விட்டு தூரம் போகு. அவர் உங்களுக்கு செய்த துரோகம் என்ன? அல்லேலூயா. இஸ்ரவேலை விடுவித்தது கர்த்தர் செய்த துரோகமா? உங்களை என்னை உலகத்திலிருந்து பிரித்தெடுத்தது கர்த்தர் செய்த துரோகமா? உங்களை என்னை பாவத்திலிருந்து விடுதலையாக்குனது கர்த்தர் செய்த துரோகமா? அப்படி நமக்கு நன்மை மாத்திரம் செய்த தேவனுக்கு நீங்கள் என்னத்தை செய்தீங்க? உங்கள் பிள்ளைய தேவனை விட்டு பிரித்தெடுத்து கர்த்தருடைய நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்கினீங்க. அல்லேலூயா. இன்னைக்கு மனம் திரும்பணும். பரவாயில்ல, உங்கள் பிள்ளை உங்களை விட்டு தூரம் போனாலும் பரவாயில்ல, ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, என் பிள்ளை, என் முதற் பேர் உமக்குடையது ஆண்டவரே. அது நீர் பிரித்தெடுத்த பிள்ளை, அது பரிசுத்த ஜனம், அது எங்கே இருந்தாலும் உம்முடைய ஊழியத்தை செய்யணும் ஆண்டவரே சொல்லி ஒப்பு கொடுங்க. உங்கள் கையிலையும் என் கையிலையும் இல்லை, நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன். உங்களுடைய ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்கும் ஒவ்வொரு ஜபங்களுக்கும் தேவன் பதிலை தருவா. உங்கள் கண்கள் காணும் பெரிய சாட்சியாய் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் கர்த்தர் நிறுத்த போகிறார். அல்லேலூயா. நீங்களும் நானும் பரிசுத்தமாக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள். அல்லேலூயா. அடுத்த இன்னொரு வசனத்தை வாசிங்க. மத்தேயு 21:12-13 வாசிங்க. மத்தேயு 21:12-13. இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து ஆலயத்திலே விற்கிறவர்களும் கொள்ளுகிறவர்களும் ஆகிய யாவரையும் வெளியே துரத்தி காசுக்காரருடைய பலகைகளையும் புறாவிற்கிறவர்களின் ஆசனங்களையும் கவிழ்த்து என்னுடைய வீடு ஜெப வீடு என்னப்படும் என்று எழுதி இருக்கிறது, நீங்களோ அதை கள்ளர் குகை ஆக்கினீர்கள் என்றார். ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, இந்த ஆலயம் பரிசுத்தமானது. அல்லேலூயா. இது யாருக்குரியது சொல்லுங்க? தேவனுடைய வீடு. அல்லேலூயா. ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் கர்த்தர் அவனை கெடுப்பார். இன்னைக்கு எப்படி தெரியுமா நடக்குது? அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் உலகம் முழுவதிலும் இருந்து வருஷத்துக்கு ஒரு தடவை பண்டிகை ஆசரிக்க எருசலேமுக்கு வருவாங்க. அப்போ வரும்போது இந்த ஆடு மாடு இதெல்லாம் கையில் கொண்டு வந்து போக முடியாது. இந்தியாவிலேருந்தும் போயிருக்காங்க. அல்லேலூயா. இந்தியாவிலேருந்து ஆடை கொண்டு போக முடியுமா? மாடை கொண்டு போக முடியாது. அப்போ என்ன செய்வாங்க? அவங்க அங்கே போய் அந்த பணங்களை கொடுத்து ஆடு மாடு வாங்கி அங்கே ஆண்டவருக்கு என்ன செய்வாங்க? பலி செலுத்தி ஆராதனை செய்வாங்க. அது அவங்களுக்கு அங்கீகரிக்கப்பட்ட ஒன்று. அப்போ இவங்க இந்தியாவிலேருந்து போகும்போது இங்கேருந்து கொண்டு போகிறது என்னது? பைசா. என்ன பைசா? நம்ம காந்தி தாத்தா பணம். அது அங்கே இஸ்ரேலில் செல்லுபடி ஆகுமா? பண்ணாது. அப்போ அங்கே என்ன யார் இருந்தாங்க? காசுக்காரர்கள் இருந்தாங்க. அவங்க இந்திய பணத்தை வாங்கிட்டு அங்கே உள்ள பணத்தை கொடுப்பாங்க. இது இவங்களுக்கு அனுமதிக்கப்பட்ட ஒன்று. எங்கே இருக்கணும்? வெளியில் இருக்கணும். இப்போ கொஞ்ச நாள் போக 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 இது எங்கே வந்துட்டு? தேவாலயத்துக்கு உள்ளே வந்துட்டு. தேவாலயத்துக்குள்ளே வந்து தேவனுக்கென்று பரிசுத்தப்படுத்தப்பட்ட இடத்தை பரிசுத்த குலைச்சலாக்கின போது தேவனுக்கு கோபம் வந்தது. அல்லேலூயா. தேவனுக்கு கோபம் வந்தோடனே தேவன் என்ன செய்தார்? சவுக்க கையில் எடுத்தார். எதுக்கு? தடவகா கொஞ்சகா அடிப்பார். அல்லேலூயா. தேவாலயத்தை கெடுக்கிறவங்களை, தேவாலயத்தை பரிசுத்த குலைச்சல் ஆக்கிறவங்களை தேவன் அடிப்பார். அல்லேலூயா. இன்னைக்கு சபைகளில் பார்த்தீங்களா? இன்றைக்கி ஆராதனை முடிஞ்ச உடனே ஏலம் நடக்கும். என்ன நடக்கும்?
ஏழை நடக்கும், பரிசுத்த ஏழை நடக்கும். பரிசுத்த பிள்ளைகள் இருந்து அதை பரிசுத்தமாக ஏலம் பிடிச்சு அந்த பைசாயே பரிசுத்த பாஸ்டர் கையில் கொடுத்துட்டு போங்க. அதனால் நம்ம சபைக்கு ஜன்னலுக்கெல்லாம் கண்ணாடி போடலாம். ஆண்டவர் என்ன தெரியுமா செஞ்சார்? ஆண்டவர் என்ன தெரியுமா செஞ்சார்? என் வீட்டை வியாபார வீடாக்காதே. அல்லேலூயா. புரிஞ்சுதா உங்களுக்கு? இந்த சபையை, இந்த தேவனுடைய ஆலயத்தை பரிசுத்த குலைச்சலாக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் அடிப்பார். அல்லேலூயா. எத்தனை பேர் தேவனுடைய வீட்டை பரிசுத்த குலைச்சலாக்கியிருக்கீங்க? அல்லேலூயா. இங்கே வந்திருந்துட்டு உறங்குறோம். யோசிச்சு பாருங்க. இங்கே இருக்கிறவர் யார்? பரிசுத்த ஆவியானவர். அங்கே உறங்குறது எது? என்னது சொல்லுங்கள், உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்கள். உறங்குது என்னது? என்னது? சோம்பேறி. இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கட்டும் சொல்லிட்டு உறங்குது யார்? சோம்பேறி. சோம்பேறி யார் பிள்ளை? சொல்லுங்க, பிசாசின் பிள்ளை. அல்லேலூயா. இல்லை பாஸ்டர் உங்கள் பிள்ளைன்னு சொல்லிடாதீங்க. அல்லேலூயா. இல்லை பாஸ்டர் உங்கள் பொண்டாட்டி, இல்லை பாஸ்டர் உங்கள் அக்கா, இல்லை பாஸ்டர் உங்கள் தம்பி, தயவு செய்து சொல்லிடாதீங்கப்பா. போட்டு இந்த வெள்ளிக்கிழமை நான் பார்த்தேன், இங்கே உயிரை கொடுத்து அவங்க ஜெபம் பண்ணிகிட்ருக்காங்க, பரிசுத்தத்துக்கு வேண்டி ஜெபம் பண்ணி கமிட் பண்ணிகிட்ருக்காங்க. மக்கள் சுக உறக்கம். நான் பார்க்க திடீர்னு முழிப்போம், டக்கு 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 டக்குன்னு அடிச்சு உடனே ஆவி வந்துடுது. அது போனோன்னா இது வந்துடுது, இது போனோன்னா அது வந்துடுது. அவங்களும் ஜீவம் போக தண்ணி போக நானும் என்ன பார்ப்பாங்க, நம்மளாக கொஞ்சம் நேரம் போய் பிடிச்சி மயக்க பார்த்து ஏதாச்சும் செய்யலாமான்னு பார்த்து. அங்கே மக்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை, நீ என்ன வேணும் கத்திட்டு போ, எங்களுக்கு சுகம். அல்லேலூயா. ஆனால் உண்மையில் இந்த வாரம் கிறிஸ்தவங்கள்ட்ட மட்டும்தாங்க உண்டு. இங்கே இடியே விழட்டும், நாங்கள் இருந்து சுகமா என்ன தெரியுமா சொல்லுவாங்க? பாஸ்டர் மக நாங்கள் ஜெபிச்சிட்ருக்கோம். அல்லேலூயா. என் பாஸ்டர்மா தொண்டை பிடிக்கக்கூடாது, வார்த்தைகள்லாம் ஒழுங்காக வரணும், சரியாக ஆராதனை நடக்கணும். அந்த சரியாக ஆராதனை பண்ணால் தான் நாங்களும் சரியாக ஆராதிக்க முடியும். அவங்க எப்படி ஆராதிக்கட்டு? நீ ஆராதி. அல்லேலூயா. அல்லேலூயா. உனக்குள்ளே இருக்கிற பரிசுத்தாவிய, நீ பரிசுத்தமாக்கப்பட்ட ஜனனா, உனக்குள்ளே இருக்கிற பரிசுத்தாவிய உன்னை ஆராதிக்க வைப்பா. அவங்க சரியாக நடத்தலைன்னா கவலை இல்லை, நீ சரியாக ஆராதி, நீ கர்த்தரை உயர்த்து, நீ துதி, நீ அவரை மகிமைப்படுத்து, அவர் உனக்குள்ளே வருவார். அங்கே பாட்டு சரியில்லை, இன்னைக்கு ஆராதனை சரியில்லை, இன்னைக்கு பாஸ்டருக்கு வார்த்தை சரியில்லை, இதோடைய நல்ல சபை இருக்குது போங்க. அல்லேலூயா. இதோடைய நல்ல மியூசிக் சிஸ்டம் இருக்குது போங்க. பின்ன நம்ம மியூசிக் போடுற பிள்ளைகளுக்கு பெர்மிஷன், ஆனால் அங்கே பார்க்க மாட்டேங்கிறோம். ஆனால் கண்ணு விடுதார், கண்ணை மூடி ஒர்ஷிப்பில் கண்ணை மூடி ப்ளே பண்ண முடியுமா? முடியுமா? முடியாதா? ஆனால் நீங்கள் அங்கே பார்க்கவே இல்லையே, எங்கெல்லாம் பார்க்குறீங்க? இப்படி அடுத்த வாரத்துலேருந்து மிளகு பொடி கொண்டு வரணும். சரியா? அடுத்த வாரத்துலேருந்து இந்த பயக்களுக்கு தான் சொல்லி 1000 ரூபா தரண்டா, ஒரு நாளாக ஒர்ஷிப்பில் கண்ணை மூடிடுங்க. ஒருத்தனுக்கு அது ஆசை இல்லை, ஒரே ஒருத்தனுக்கு ஆசை இருந்து. யாருக்கு? பிரகாஷுக்கு மட்டும் ஆசை இருந்து நான் வாங்குவேன்னு சொன்னான். அதுக்கப்புறம் பாதி நாள் ஆளையே காணல. அல்லேலூயா. நான் என்ன தெரியுமா சொல்கிறேன்? நீங்களும் நானும் பரிசுத்தமாக்கப்பட்ட ஜனம், நீங்கள் நானும் பிரித்தெடுக்கப்பட்ட தேவஜனம். அல்லேலூயா. ஆண்டவர் வேதனையோடு சொல்கிறார், உன்னை நான் பிரித்தெடுத்தேன், உன்னை நான் மீட்டு கொண்டேன், நீ என்னுடையவன். எத்தனை காரியங்கள், இன்றைக்கி ஒரு 5 காரியங்களை ஆண்டவர் பிரதானமாக சொல்லுங்க. இந்த 5 காரியங்களை நான் பரிசுத்த குலைச்சல் ஆக்கிறேன்னு எத்தனை பேர் உண்மையாக சொல்ல முடியும்? அல்லேலூயா. அப்படியே கண்ணை மூடுவோமா? அப்படியே கண்ணை மூடுங்க. இன்னும் விசேஷமான ஒரு வார்த்தை இருக்குது, என்னுடைய பரிசுத்த பந்தியை நீ பரிசுத்த குலைச்சலாக்கினா என்று சொல்லி. வாசிக்கிறீங்களா? அந்த ஒரு வசனத்தையும் கூட வாசிச்சுட்டு ஜெபம் பண்ண போவோம். மல்கியா 2:10 வாசிங்க. மல்கியா 2:10 வாசிங்க. ஆ ஆ ஆ ஆ ஆ 1:12 வாசிம்மா. நீங்களோ கர்த்தருடைய பந்தி அசுத்தமானது, கர்த்தருடைய பந்தி அசுத்தமானதென்றும் அதன் ஆகாரமாகிய அதன் பலன் அற்பமானது என்றும் சொல்லுகிறதுனாலேயே போதும் 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 போதும். நல்லா கேளுங்க.
இந்த பந்தியில் என்ன இல்லை? என்ன சொல்கிறாங்களா? இதில் ஒரு பலனும் இல்லை. யார் தெரியுமா? இன்னும் ஞானஸ்நானம் எடுக்க முடியாமல், இன்னும் இந்த பந்தியில் கலந்து கொள்ளாமல் இருக்கிறவங்க. நான் முதல்ல சொன்னேன் ஆரம்பத்திலே, இது கொண்டாட்டத்தின் பந்தி அல்லலையா, இது ஜெயத்தின் பந்தி அல்லலையா. இயேசு பிசாசின் மேல் ஜெயம் எடுத்ததற்கு நினைவு கூறுதல் பந்தி. இன்னும் ஞானஸ்தானம் எடுக்காமல் இந்த பந்தியில் கலந்து கொள்ளாதவங்க என்ன தெரியுமா சொல்கிறீங்க? நான் பிசாசின் பிள்ளை அல்லலையா. புரியுதா உங்களுக்கு? இந்த இயேசுவின், நீங்கள் யாராக இருந்தாலும் சரி கவனமாக கேளுங்க, இந்த இயேசுவின் பந்தியை நீங்கள் அற்பமாக எண்ணி அந்த கொண்டாட்டத்தில் நீங்கள் கலந்து கொள்ள முடியலைன்னா அதை பரிசுத்த குலைச்சலாக்குறீங்க. என்ன தெரியுமா சொல்கிறீங்க? நான் பிசாசின் பிள்ளை அல்லேலூயா. இன்னும் நிறைய பாயிண்ட் எழுதி வச்சுருக்கிறேன். நேரம் ஆயிட்டு. கர்த்தர் சித்தமான அடுத்த வாரம் பார்க்கலாம். எல்லாம் கண்களை மூடி அப்படியே இருங்க, அமைதியில் இருங்க. எத்தனை பேர் சொல்கிறீங்க இன்றைக்கி ஆண்டவர் என்னோடு கூட பேசினார்? கை உயர்த்தாண்டா, கை உயர்த்தாண்டா, கை உயர்த்தாண்டா. அப்படியே ஆண்டவர் பார்க்குறார். கை உயர்த்தினா கொஞ்சம் பேர் கண்ணு மூடாமல் இருக்காங்க, அவங்க உங்களை பார்ப்பாங்க. ஓ, அப்போ இவ்வளோ நாளும் வேஷம் வச்சுட்டு இருந்திருக்கான்னு நினைப்பாங்க. அதை விட்டுருங்க. உண்மையிலே கண்ணை மூடி எத்தனை பேர் சொல்கிறீங்க இன்றைக்கி ஆண்டவர் என்னோட பேசினார்? உண்மையாக எத்தனை பேர் சொல்கிறீங்க? இன்னும் எத்தனை பேர் சொல்ல முடியும், ஆண்டவரே நான் ஒரு காதோஷ் என்பதை இதுவரை புரிந்து கொள்ளாமல் இருந்துட்டு எத்தனை பேர் சொல்கிறீங்க? இன்னும் எத்தனை பேர் சொல்கிறீங்க, ஆண்டவரே என்னுடைய பிள்ளையை நான் ஊழியத்துக்கு கொடுக்காம பரிசுத்த குலைச்சலாக்கிட்டேன் ஆண்டவரே? எத்தனை பேர் சொல்கிறீங்க? அப்படியே நினச்சிக்கொள்ளுங்க. உங்களுடைய வீட்டை நான் பரிசுத்த குலைச்சலாக்குறேன்னு எத்தனை பேர் சொல்கிறீங்க? நான் பரிசுத்த ஜாதி என்பதை அறிந்து கொள்ளாமல் இருந்தேன் ஆண்டவரே. நான் பிரித்தெடுக்கப்பட்ட ஜனன்னு அறிந்து கொள்ளாமல் இருந்தேன் தேவனே. அப்பா, நான் உண்மை துக்கப்படுத்தினேன் ஆண்டவரே. சொல்லுங்க, ஒரு மனுஷனுக்கு முன்னே நீங்கள் சொல்ல, அப்பா உங்களை பார்க்குறேன் ஆண்டவரே. இன்னும் இந்த பரிசுத்த பந்தியை கொடுத்தது அற்பமா எண்ணி, இன்னும் உங்களுடைய வார்த்தையை நிறைவேற்றாமல், உங்களுடைய நீதியை நிறைவேற்றாமல், இன்னும் இந்த பந்தியில் கலந்து கொள்ள முடியாமல் இருக்கிறேனே, என்னை மன்னிங்க என்று சொல்லி ஒப்பு கொடுங்க. தேவ பிள்ளைகளை திரும்பவும் ஆவியானவர் சொல்றா, நான் உங்களை பிரித்தெடுத்தேன், நீங்கள் என்னுடையவர்கள். உளையான சேற்றிலிருந்து உங்களை நான் தூக்கி எடுத்தேன். நீங்கள் என்னுடையவர்கள். நீங்கள் எனக்கென்று பிரித்தெடுக்கப்பட்ட பரிசுத்த சன்னதி, ஆசாரிய ராஜரீக கூட்டம். கர்த்தர் உங்களையும் என்னையும் ஒரு பரிசுத்த சாதியாய் தெரிந்து கொண்டிருக்கிறார். தேவ பிள்ளைகளே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் அப்படியே ஒப்பு கொடுங்க, கண்களை மூடி. கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. நமக்காய் பரிசுத்த பந்தி ஆயத்தப்படுத்திருக்கு. இவ்வளோ நாள் எனக்கு இது தெரியலப்பா, பரிசுத்தம் என்னன்னு தெரியலப்பா, நான் பிரித்தெடுக்கப்பட்டவன்னு எனக்கு தெரியலப்பா, நான் உங்களுடைய பிள்ளைங்கிறது நான் தெரியாமல் போயிட்டேன் ஆண்டவரே, நான் பரிசுத்த சந்ததின்னு தெரியாமல் போயிட்டேன் ஆண்டவரே. ஆண்டவரே, நான் நீர் பரிசுத்தமாக்கின அநேக காரியங்களை நான் பரிசுத்த குலைச்சலாக்கிட்டேன்ப்பா. இன்னைக்கு ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி ஒப்பு கொடுங்க. எல்லாரும் ஒப்பு கொடுங்க. சொல்லுங்க, நான் இந்த இயேசுவை மாத்திரம் இனி சார்ந்து கொள்ளுவேன். நான் இனி இந்த இயேசுவின் மார்பில் சார்ந்து கொள்ள போகிறேன். எனக்கு இனி அவர் மட்டும் போதும், எனக்கு இனி அவர் மட்டும் போதும். அப்படியே சொல்லி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ரிகாவாலா சாந்துராபாலாவா. தேவ பிள்ளைகளே, மனுஷன் பார்க்கல, மனுஷன் பார்க்க மாட்டா, ஆண்டவர் பார்க்கிறார். தேவன் உங்களை பார்க்கிறார். ஆவியானவர் உங்களை பார்க்கிறார். உங்கள் இருதயங்களை பார்க்கிறார். உங்கள் எண்ணங்களை பார்க்கிறார். உங்களை நேசிக்கிறவர் உங்களை பார்க்கிறார். அவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ரிகாமா சாந்துலா ரபுனியா ஓ ரிகாமா மாமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. ஆண்டவர்கிட்ட தாழ்த்தி ஒப்பு கொடுங்க. தேவ பிள்ளைகளே, இன்னும் நான் என்ன செய்யணும் ஆண்டவரே, இன்னும் நான் என்ன செய்யணும் ஆண்டவரே? கேளுங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஹல்லேலூயா. நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். அநேகருடைய வாழ்க்கையிலே நீங்கள் எடுக்கிற தீர்மானத்தின் நிமித்தம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய பரிசுத்தத்தை தேவன் ஊற்றி உங்கள் வாழ்க்கையிலே தேவ சித்தத்தை நிறைவேற்ற இன்றைக்கு ஆவியானவர் உங்களோடு பேசி கொண்டே இருக்கிறார். எந்த காரியத்தில் நாம் இன்றைக்கு உங்களை பரிசுத்தத்துக்கென்று அழைத்த ஆண்டவர்
வேதம் சொல்லுகிறது, தேவன் நம்மை பரிசுத்தத்துக்கென்றே அழைத்திருக்கிறார். உங்களையும் என்னையும் பிரித்தெடுக்க ஒரு நோக்கம் உண்டு. நாம் உலகத்தில் பாவத்தின் பிடியில் இருந்தோம், அக்கிரமத்தின் பிடியில் கிடந்தோம், சாத்தானின் கிரியைகளுக்கு அடிமைப்பட்டு கிடந்தோம். அந்த காலத்தில் இருந்து உங்களை பிரித்தெடுத்து ஆச்சரியமான ஒளியாகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்திலே வரவழைத்த தேவனுடைய புண்ணியத்தை நீங்கள் அறிவித்து, நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு தேவஜனம், பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு ராஜரீக ஆசாரிய கூட்டம், பரிசுத்த ஜாதியாக தேவன் உங்களை அழைத்திருக்கிறார். இன்றைக்கு நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? அன்பு பிள்ளைகளை, உங்களை இப்படிப்பட்ட விசேஷ அழைப்பை கொடுத்து ரட்சித்த தேவனுக்கு நாம் துரோகம் பண்ணி கொண்டிருக்கிறோமா? அவரை துக்கப்படுத்தி கொண்டிருக்கிறோமா? அவர் கொடுத்த பரிசுத்தத்தை கெடுத்து கொண்டிருக்கிறோமா? யோசித்து பாருங்கள். உங்கள் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், உங்கள் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். உங்கள் கைகளின் பிரயாசத்தில் ஏன் முன்னேற்றம் இல்லை? ஆண்டவர், எவ்வளவு வருமானம் வருகிறது, எங்கே போகிறது என்று தெரியவில்லையே. எத்தனை ஆசீர்வாதங்கள் வந்தாலும் காணாமல் போகிறதே. இன்றைக்கு ஒரு தீர்மானம், ஆண்டவரே, நாங்கள் எங்களை கெடுத்து கொள்ளக்கூடாது, உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்வார் என்று சொன்னபடி உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். கட்டாயமாய் நீங்கள் தீர்மானம் எடுக்கும் பொழுது, ஒப்பு கொடுக்கும் பொழுது, இன்றைக்கு எதில் நாம் குறைபட்டு கிடக்கிறோம்? ஆராதனையை பரிசுத்த குலைச்சல் ஆக்குகிறோமா? இல்லாவிட்டால் தேவ பிள்ளையை அர்ப்பணிப்பு பரிசுத்தம் இல்லாமல் போகிறதா? தேவனுக்காக செய்ய வேண்டிய கடமையை செய்யாமல் இருக்கிறோமா? இன்றைக்கு ஒரு தீர்மானம், ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகள் உமக்குரியவர்களாய் மாற்றப்பட வேண்டும். உம்முடைய சித்தம் எங்கள் வீட்டில் நிறைவேறட்டையா, உங்கள் சித்தத்துக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் என்று சொல்லி எல்லாரும் அப்பாவை நோக்கி ஒரே ஒரு நிமிடம் கண்களை மூடி செவிப்போம். எங்களை கிருபையால் நேசிக்கிற மகா பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, உயிருள்ள வார்த்தைகளை ஊழியர் மூலமாக பேசினதற்காக நன்றி. இந்த வார்த்தையை கேட்டு விட்டு விடாதபடி எங்களை அழைத்த நோக்கம் பரிசுத்தம் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள உதவி செய்யும். ஏனென்றால் நீர் பரிசுத்தர். உங்களை போல மாற்றி உங்கள் ராஜ்யத்தில் உங்கள் பிள்ளைகளும் இளைப்பாற வேண்டும் என்று விரும்புகிறீங்கப்பா. ஆதலால் நாங்கள் இந்த கொடுக்கப்பட்ட உலக வாழ்க்கையில் நடக்க எல்லாவற்றிலையும் பரிசுத்தத்தோடு வாழுங்கள் என்று சொன்னீங்கள் ஆண்டவரே. அப்படி எங்கள் நடக்கைகள், எங்களுடைய செயல்கள், எங்கள் வாயின் வார்த்தைகள், எங்களுடைய ஜீவிய வாழ்க்கைகள், எங்கள் குடும்ப வாழ்க்கைகள், நாங்கள் கர்த்தருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை ஆண்டவரே எங்களை அர்ப்பணித்து வாழ கிருபை தாருங்கப்பா. இந்த நாளில் நீர் பேசின எல்லா வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உன் பிள்ளைகள் மீது அந்த பரிசுத்த அபிஷேகம் ஊற்றப்படட்டும். ஒரு சுத்திகரிப்பு இப்பொழுதே உண்டாகட்டும். தீர்மானம் எடுக்கிற தேவ ஜனத்தையும் குடும்பங்களையும் கட்டி எழுப்புங்க. அவங்க சந்ததிகள், அவங்க சந்தானங்கள், அவங்க தலைமுறைகள் ஆசீர்வதிக்கப்படுவதாக. நீங்களே தேவனுடைய ஆலயம், நீங்களே தேவனுடைய ஆலயம். ஒருவேளை ஆலயத்து வராமல் இருக்கலாம், ஆலயத்தை நம்ம கெடுக்காமல் இருக்கலாம். ஆனால் உங்களை கெடுத்து கொண்டிருப்பீர்களானால் இன்றைக்கு தேவ சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுங்கள். ஆண்டவர், நீங்களே தேவனுடைய ஆலயம். ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார். ஆமாண்டவரை, எப்படி எல்லா தீமை நின்றோம் பிள்ளைகள் விடுவிக்கப்படுவார்களாக. கர்த்தருக்கு என்று அர்ப்பணித்து வாழுகிற ஒரு பாக்கியத்தை தாரும். இந்த நாளில் கர்த்தர் கொடுத்த எல்லா வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். கடந்து வந்த எல்லா பிள்ளைகள் மீது உம்முடைய கரம் அமரட்டும். ஆசீர்வதிக்கிறதற்காக ஸ்தோத்திரம். நாங்கள் ஒரு நாளும் தேவ சித்தமில்லாத ஒரு காரியம் செய்யாதபடிக்கு இன்னும் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து வாழ உதவி செய்கிறதற்காக உமக்கு நன்றி. கர்த்தரப்படி செய்கிறதற்காக கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்துகிறோம். நன்றி, 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 நன்றி. உம்முடைய கைகள் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. செபங்களை கேட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதி கன மகிமை உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயாம், அல்லேலூயாம். கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. பிரைஸ் தி லார்ட்.